ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்பது குறித்து மிக எளிமையான விளக்கத்தினை உங்களுக்கு கொண்டு வருகின்றது. அதாவது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்றால் எட்டம்ஸ்களை பற்றி ஆராயும், எட்டம்ஸ்களில் நடுவில் உள்ள நியூக்ளியஸ் எனப்படும் அவற்றை ஆராயும் ஒரு பௌதிகவியல், ஒரு அறிவியல் என்று கூறலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸின் முக்கியமான அம்சம் என்னவென்றால் அணுக்கருவில் இருக்கும் நியூக்ளியஸ்களை ஆராய்வது ஆகும். இந்த அறிவியலே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எனப்படும். இதில் பாவிக்கப்படும் அடிப்படையான சொற்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது அணு, எட்டம்ஸ் என்பது நாம் காணும் எல்லாவற்றையும் உருவாக்கும் பில்டிங் பிளாக்ஸ் தான் இந்த அணுக்கள். இரண்டாவது அடிப்படையான சொல் தான் நியூக்ளியஸ் என்பது. இதுதான் அணுக்கருவி நடுவில் இருக்கும் மிக சிறிய பகுதியாகும். இதில் இரண்டு துணிக்கைகள் இருக்கின்றன. இரண்டு துணிக்கைகளை கொண்ட மிக சிறிய பகுதி அணுக்கருவில் இருப்பது தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை பற்றி ஆராய்வதே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த அணுக்கருவில் இருக்கும் இரண்டு சிறிய துணிக்கைகளும் என்னவென்றால், முதலாவது புரோட்டான் என்ற நேர் மின்காந்தம் கொண்ட துணிக்கை, இரண்டாவது நியூட்ரான் என்ற மின்காந்தமே இல்லாத துணிக்கை. அடுத்தது பார்ப்போம், இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்னவற்றை எமக்கு கற்றுத்தருகின்றது, என்ன விடயங்களை அது உள்ளடக்கியுள்ளது என்பது. இது முக்கியமாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியஸ் எனப்படும் அந்த அணுக்கருவின் மையம் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை இது ஆராய்கிறது. அதில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை இது ஆராய்கிறது. அதிலிருந்து எனர்ஜி என்பது சக்தி எவ்வாறு வெளிவருகின்றது என்பதை இது ஆராய்கிறது. எனவே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்பது மூன்று விடயங்களை ஆராய்கின்றது. முதலாவது, நியூக்ளியஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டுள்ளது, அந்த நியூக்ளியஸில் என்ன மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. மூன்றாவது, எப்படியெல்லாம் எனர்ஜி என்பது வெளியேற்றப்படுகின்றது. இந்த முக்கிய கருத்துக்கள், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் குறித்த முக்கிய கருத்துக்கள் என்னவென்று பார்ப்போம். அதில் முதலாவது தான் அணுவின் மாற்றங்கள் குறித்த ஒரு கருத்து. நியூக்ளியர் ரியாக்ஷன் என்று இங்கு கூறுவார்கள். ஒரு அணுவின் கருவானது இரண்டு விதங்களில் மாற்றமடையும். அதில் முதலாவது தான் ஃபிசன் எனப்படும் பிளவுபடுத்தல். இது நியூக்ளியர் பிளான்ட்ஸ் என்று கூறுவார்கள். மின்சார உற்பத்திக்காக எமது பூமியில் பாவிக்கப்படும் நியூக்ளியர் பிளான்ட்ஸில் இந்த முறைதான் செயற்படுத்தப்படுகின்றது. இங்கு அணுக்கரு இரண்டாக பிளக்கப்படுகின்றது. ஒரு அணுவின் கருவினை, அந்த கருவில் அமைந்திருப்பது என்ன, நியூட்ரானும் புரோட்டானும், அவற்றை பிளப்பது, ஒரு செயற்பாட்டின் மூலம் பிளப்பது தான் ஃபிஷன் எனப்படும். இதனால் அளப்பெரிய சக்தி வெளியிடப்படும். அது மின்சாரம் என்ற வடிவில் சக்தியாக எமக்கு கிடைக்கும். இதுதான் அணுக்கருவை பிளவுபடுத்தல் தான். ஒரு அணுக்கருவே மிக சிறிய துணிக்கை தான். அதனை மேலும் சிறிய இரு துணிக்கைகளாக பிளவுபடுத்தல் தான் ஃபிஷன் என்பது. அடுத்தது ஃபியூஷன் என்ற ஒன்று உண்டு. இது அணுக்கரு இணைவு என்று கூறப்படும். இரண்டு அணுக்களின் வெவ்வேறு நியூக்ளியஸ்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் அந்த அணு இருந்ததை விட பெரியதாக மாற்றுவது. சிறிய அணுவை, இரண்டு சிறிய அணுக்களை ஒரு பெரிய அணுவாக மாற்றுவது, அவற்றின் இரண்டு நியூக்ளியஸ்களை இணைப்பதன் ஊடாக. இதுதான் ஃபியூஷன் இணைப்பு, நியூக்ளிய இணைப்பு என்று கூறப்படும். எமது சூரியன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களிலும் இதுதான் நடக்கின்றது. அதனால்தான் அவை பை ப்ராடக்டாக ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிடுகின்றன. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் என்பது ஆபத்தானது, அதாவது பிளவுபடுத்தல். ஆனால் நியூக்ளிய இணைப்பு, ஃபியூஷன் என்பது ஆபத்தானது அல்ல. உலகில் முதலில் இப்பொழுது நியூக்ளியர் ஃபியூஷனின் ஊடாக இயங்கும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வீடியோ எமது ராஃபி பாரடைஸ் என்ற சேனலில் உண்டு, முடிந்தால் தேடி பாருங்கள். எனவே இயற்கையாக எமது சூரியன் உட்பட நட்சத்திரங்களில் நடப்பது நியூக்ளிய இணைப்பு எனப்படும் நியூக்ளியர் ஃபியூஷன் தான், ஃபிஷன் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மூன்றாவது முக்கியமான இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தொடர்பான கருத்து என்னவென்றால் ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர்வீச்சு என்பது ஆகும். சில அணுக்கோர்கள் எனப்படும் அந்த நியூக்ளியஸை கொண்ட பகுதி நிலையற்றதாக இருக்கும். எனவே அது காலப்போக்கில் சிதைந்து கதிர்களை வெளியிடும். இவ்வாறு வெளியிடப்படும் கதிர்கள் அல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் என்ற வடிவில் வெளியிடப்படுகின்றன. எல்லா அணுக்கருக்களும் இவ்வாறு சிதைய மாட்டாது. சில அணுக்கருக்கள் மட்டுமே இவ்வாறு சிதைகின்றன. அவ்வாறு சிதையும் அணுக்கருக்கள் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி என்று ரேடியோ கதிர்வீச்சுக்களை வெளியிடும் அணுக்கருக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன.
கடைசியாக இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது ஃபிஷன் எனப்படும் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்பதன் அடிப்படையில் தான் சக்தி, இந்த பிரபஞ்சத்தின் முழுவதும் சக்தி என்பது கிடைக்கின்றது. நியூக்ளியஸில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம்தான் அதிக சக்தி கிடைக்கின்றது. எமது வேதியியல் எனப்படும் இரசாயனவியல் மூலம் மனிதன் உருவாக்கும் சக்தி அல்லது பெட்ரோலிய பொருட்கள் மூலம் மனிதன் உருவாக்கும் சக்தி என்பவற்றை விட குறுகிய நேரத்தில் பன்மடங்கு மிகப்பெரிய சக்தி இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டி என்பதன் ஊடாக வெளிப்படுகின்றது. அடுத்தது இதன் பயன்பாடுகள் என்ன என்று பார்ப்போம். அணு மின்சாரம், நியூக்ளியஸ்களை பாவித்து நியூக்ளியர் ஃபிஷன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது பெரும்பாலான நாடுகளில். இது மிகவும் ஒரு டேஞ்சரான ப்ரொசஸ் ஆனாலும் இது மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு ப்ரொசஸ்ஸாக உள்ளது முழு உலகத்திற்கும். இரண்டாவது மருத்துவ சோதனைகள். பல மருத்துவ சோதனைகளிலும் மற்றும் முக்கியமாக புற்றுநோய் சிகிச்சையிலும் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்பது தான் பயன்படுத்தப்படுகின்றது. முழுமையாக அதாவது கதிர்வீச்சு போன்ற செயற்பாடுகள் நியூக்ளியர் ஃபிசிக்ஸின் அங்கமான கதிர்வீச்சு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது உலகத்திற்கு கெட்டது தான், ஆனாலும் அணு ஆயுதங்களை தயாரிக்கவும் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் பயன்படுத்தப்படுகின்றது. இது உலகத்திற்கு உண்மையில் தேவையில்லாத ஒன்று என்றே நாம் கருத வேண்டும், பயனில்லாத ஒன்று என்றே கருத வேண்டும். அடுத்ததாக விண்வெளி பயணங்கள். இது மிகவும் முக்கியமானது. விண்வெளி பயணங்களில் சக்தி உற்பத்தி என்பது நியூக்ளியர் பேட்டரிகளால் தான் உருவாக்கப்படுகின்றன. அவைதான் நீண்ட காலம் அந்த சக்தியை விண்வெளி ஓடங்களுக்கு வழங்குகின்றன. எனவே விண்வெளி பயணங்களில் சக்தி உற்பத்தி என்பதற்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் பயன்படுகின்றது. சுருக்கமாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அல்லது நியூக்ளியர் பௌதீக விஞ்ஞானம் என்பது ஒரு அணுவின் உள்ளடக்கத்தை ஆராய்ந்து அதன் அமைப்பு, அதன் மாற்றங்கள், அதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு மற்றும் அது எப்படியெல்லாம் சக்தியை வெளிப்படுத்துகின்றது, அதிலிருந்து எப்படியெல்லாம் சக்தியை பெறலாம் என்று ஆராயும் அறிவியலின் ஒரு கூறு ஆகும். எனவே இந்த வீடியோவின் மூலம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்றால் என்ன என்ற கருத்தினை நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான சிக்கலான சயின்டிஃபிக் கோட்பாடுகளை மிக எளிய தமிழில் விளங்கப்படுத்தும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.